அனைவருக்கும் வணக்கம். தற்குறி விஜய் இத்தனை நாள் கழிச்சு திமுகவை திட்ட வேண்டும் என்பதற்காகவே, குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை பற்றி பேசுவதற்காகவே இன்றைக்கு பொதுக்குழு. நான் கேட்கிறேன், தற்குறி விஜய் அவர்களே, பொதுக்குழு என்று சொன்னால் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க பொதுக்குழு நடத்துக்குங்க. பொதுக்குழுனா உங்களுடைய கட்சி வளர்ச்சி பத்தி பேசணும். அதுல இருக்கக்கூடிய பொதுக்குழுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன கருத்து, உங்களுடைய இயக்கத்திற்காக எப்படி இந்த இயக்கத்தை கொண்டு செல்லலாம் என்பதற்காக அவர்களுடைய கருத்தை கேட்பதற்காக பொதுக்குழு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தற்குறி விஜய் அவர்களே என்ன எப்படியெல்லாம் ஒரு தப்பு தப்பா பேசுற தமிழ்நாடு முதல்வர. சட்டமன்றத்தில் பேசுனது உண்மைதானே? பொய்யா பேசினாரா? எவ்வளவு நீ போய் பேசுற, அதுவும் கபட நாடகம் ஆடுறாரு அப்படின்ற. விஜய், நீ ரொம்ப மோதுற இல்லையா? திமுகவை நீ ரொம்ப மோதுற. திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒன்ன மாதிரி நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காளான் கிடையாது, இன்று பெய்த மழையில் நாளை பூக்கும் காளான் கிடையாது. ஒரு இரும்பு கோட்டை. 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனை இயக்கங்கள் கூட சின்னம் மாறி மாறி இருந்தது. தலைவர் கலைஞர் 1957ஆம் ஆண்டு குளித்தலையில் போட்டியிடுகின்ற போது சுயாட்சியாக சின்னம், அதாவது உதயசூரியன். ஆனால் இன்றைக்கும் 75 ஆண்டு காலம் ஆகிறது, ஒரே சின்னம். இவ்வளவு பெரிய கட்சி, எத்தனையோ பெரியவங்க, நாங்க பேர சொல்ல விரும்பல இல்லையா, ராஜாஜி, பக்தோச்சலம், இப்படி சொல்லிட்டே போலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அவங்க எல்லாம் பாவம் காணாத போயிட்டாங்க. விஜய், நீ ரொம்ப ஆடுற. அதுல இந்த 4 கட்சிக்கு போனான் பாரு, அந்த ஆதவ அர்ஜுனா. ஏ பைத்தியம், நீ என்ன பேசுற? சப்ஜெக்ட் தான் பேசுறியா? உனக்கு வெக்க இல்லையா? நாங்க சொன்னோமா உண்மைதானே சொன்னோம். ஒரு இளவு உளுந்து போச்சுன்னா உங்களால பாவம் 41 உயிர் பறி போயிருக்குன்னா நீங்க ஆதவ அர்ஜுனா போய் பாத்தியா? இல்ல பொது செயலாளரா இருக்கிறாரு புஷி ஆனந்த் போய் பார்த்தாரா? நான் இது ஏற்கனவே பதில் உங்களுக்கு சொல்லிட்டேன். விஜய் பார்த்தாரா? ஆனா நீங்க பார்க்காம நாங்க சொன்னோமா ஓடி போயிட்ட அப்படின்னு சொன்னோமா, அது உண்மைதானே? நீ மக்களை போய் மக்கள் பக்கத்துல போய் நீ அதாவது இருந்தியா? இல்ல அங்க போய் இப்ப ஹெல்ப் பண்ணியா, உதவி பண்ணியா? கிடையாது. நீ தலைவரவ ஆனதான உண்மை. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பொதுக்குழுல அப்படியே கோவர மாதிரி பேசுற. எங்களுக்கு பேச தெரியும் இல்லையா? எங்க கட்சியில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட நன்றாக பேசக்கூடியவர்கள், திறமையானவர்கள் இல்லைங்களா? அப்படி இருக்க அந்த ஆதவ அர்ஜுனா எங்களை சொல்ற, திமுக பார்த்து சொல்றாரு, எங்களை சொல்றீங்க கலைஞர் கைது பண்ணக்குள்ள தளபதி ஓடி போனார். நீ விளக்கு பிடிச்சு பாத்தியா? அப்ப நீ எந்த ஜிம்முல இருந்தியோ? உனக்கெல்லாம் என்ன வயசு இல்லையா? நீ ஒரு பணத்துக்காக நீ அத நான் பர்சனலா பேசல. பணத்துக்காக நீ லாட்டரி சீட்டு கார மகனை நீ கல்யாணம் பண்ண ஒரு நீ அதுதானே உனக்கு வரலாறு. உனக்குலாம் வரலாறு சொன்னா அது மாதிரி வரலாறு, திமுக வரலாறு என்ன நல்ல வரலாறு தானே இருக்கும். நீ சொல்ற ஆதவ அர்ஜுனா என்ன சொல்ற? நீ திமுக வரலாறு பத்தி பேசினா வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றனா இல்லையா? எவ்வளவு உனக்கு திமுக பேசுறத தவிர வேற எதுவுமே கிடையாது. எத்தனையோ கட்சிகள் நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வேன், நான் ஏக்கத்துக்கு, அதாவது நான் பொது வாழ்க்கைக்கு 25 ஆண்டு காலம் ஆகிறது. எத்தனையோ பேர் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னாங்க. ஆனா இந்த பொதுக்குழு தற்குறி விஜய் அவர்களே, கொஞ்சம் கூட ஒரு மனசு இல்லையா? உனக்கு ஒரு நடிக்கிற இல்லையா? நீ நல்ல நடிகர், அதுல மாற்று கருத்து கிடையாது இல்லையா? நல்ல நடிச்சிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல கபட நாடகம் ஆடுகிறார் தளபதி மு.க. ஸ்டாலின், எங்களுடைய மாண்புமிகு முதல்வரை சொல்ற. உனக்கு வேற வேலையால் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லையா குறை சொன்னவர்கள் வாழ்ந்த வரலாறே கிடையாது இல்லையா? பொதுக்குழு பத்தி பேச நீ என்னமோ பண்ணிக்க. அதையெல்லாம் விட்டுட்டு இல்லையா இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த விஜய், திமுகவையே நீங்க குறை சொல்லினா உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சே பார்க்கலையே. அதை நினைச்சு பார்க்காம தானே நீங்க வேண்டும் என்று பொதுக்குழு என்ற பெயரில்
திமுகவை திட்டணும் இல்லையா, எல்லா சோசியல் மீடியால வரணும் இல்லையா, உங்களுக்கு தான் எல்லா சேனல்களையும் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்றாங்களே, அதனாலேயே நீ வந்து ஒரு பொய்யா பேசுறிய விஜய். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நிச்சயமா 2026ல நீ முதலமைச்சரா வர முடியாது. அந்த 41 பாவமே இல்லையா உனக்கு, நீ பாவம் தான் இல்லையா. தேவையில்லாம பேசாத. திமுக எதற்கெடுத்தாலும் திமுக பத்தி தற்கொலை விஜய் திமுக பத்தி பேசாத. பொதுக்குழு கூட நீ திமுக பேசணும். சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மைதானே சொன்னாரு. நீ ஏன் வந்து தேவையில்லாம வந்து அதை பேசுறாரு இதை பேசுறாரு, கபட நாடகம் ஆடுறாரு, பயப்படுறாரு. நாங்க பயப்படக்கூடியவர்களா தற்கொலை விஜய்? உனக்கு எப்படிதான் என்னானே அரசியல் சொல்லி கொடுக்கறவ இல்லையா, உனக்கு எழுதி கொடுக்கறவங்கிட்ட பார்த்து எழுதி நீ படி இல்லையா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.